பட்ஜெட்டை போட்டு அனைவரையும் அலறச் செய்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. தான் கேள்விக்கான பதில் சொல்லும் போதெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் அவையில் இருப்பதில்லை என்று குற்றச்சாட்டு. $25,000 விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் உதயநிதி உறுதி. ₹19 கோடியில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு மையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு விடுதி சென்னையில் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. இன்னும் 100 காசிமாக்கள் உருவாக அரசு துணை நிற்கும் என்று பேச்சு. சட்டப்பேரவையில் மக்களின் பிரச்சினைகளை பேச தங்களை அனுமதிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு என்றும் சாடல். நாட்டில் நடைபெறுகின்ற மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, அதை நாங்கள் செவ்வனே செய்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. சர்வாதிகார போக்கை சட்டமன்றத்தில் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுக்காக சட்டமன்றம், சட்டமன்றத்திற்காக மக்கள் அல்ல என்று பேச்சு. காவலரையை கொள்ளும் அளவிற்கு தமிழகத்தில் கஞ்சா போதை அதிகரித்துள்ளது. மதுரையில் காவலர் கொலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பவர்களுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தேர்தல் சார்ந்த முடிவுகள் எடுக்க விஜய்க்கு அதிகாரம் வழங்கி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வீராப்பாக சொன்னால் மட்டும் போதாது, அதே வீராப்பை ஆட்சியிலும் செயலிலும் காட்ட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் விஜய் உரை. முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் தமிழ்நாட்டு மண் என்று சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் உரை. எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் நமது அரசியலின் நோக்கம் என்று பேச்சு. எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்கிறார் பிரதமர் மோடி என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க மோடி சார் என்று பேச்சு. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். என் நாட்டு மக்களை நான் சந்திக்க தடை போட நீங்கள் யார் என்று விஜய் கேள்வி.
எந்த கட்சிக்கும் கொடுக்காத நெருக்கடியை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும் கொடுப்பது ஏன் என்று காட்டமாக பேச்சு. தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழகம் இதுவரை சந்திக்காத வித்தியாசமான தேர்தலை சந்திக்கும். தமிழ்நாட்டில் டிவிகே மற்றும் டிஎம்கே இடையேதான் போட்டி என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு. இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்களை நாம் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். ஒவ்வொரு வீட்டின் உச்சியிலும் தமிழக வெற்றி கழக கொடி தானாக பறக்கும். தமிழ்நாட்டின் சகோதரிகள் தான் திமுகவின் அரசியலுக்கு முடிவு கட்ட போகிறார்கள் என்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விஜய் விமர்சனம். நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும். தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சிகளுக்கு திமுக அரசு தடை. தமிழ்நாட்டில் புதிய வரலாற்றை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. மக்கள் விரோத ஆட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து இடையூறு செய்து வருவதாக விஜய் குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சி மட்டுமல்ல, திமுக ஆட்சியும் பாசிச ஆட்சிதான் என்று விஜய் காட்டும். எந்நாட்டு மக்களை நான் சந்தித்து தடை போட நீங்கள் யார் என்றும் கேள்வி. என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். தமிழகத்தில் பாஜக என்ற போர்வைக்குள் அண்ணாமலையை செட் செய்து திமுக வைத்துள்ளது. சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறிக்கைகள் விடுத்துவிட்டு நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. எம்ஜிஆரை இழிவுபடுத்தியது போன்று தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் இல்லை, உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகும் அரசியல் என்று விமர்சனத்திற்கு பதிலடி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.